SPM தேர்வில் 5 ஏக்களுக்கு மேல் பெற்ற கோலகுபு பாருவைச் சேர்ந்த மாணவர்களுக்கு தலா 100 வெள்ளி முதல் 350 வெள்ளி வரை வழங்கப்படவிருப்பதாக கோலகுபு பாரு சட்டமன்ற உறுப்பினர் பாங் சோக் தாவோ தெரிவித்துள்ளார். SPM தேர்வில் 11,713 மாணவர்கள் அனைத்து பாடங்களிலும் A பெற்றுள்ள நிலையில் கோலகுபு பாருவில் உள்ள மாணவர்களுக்கு சிறப்பு செய்யப்படவிருப்பதாக அவர் கூறினார். நேற்று கோத்தகினபாலு ஜலான் துங்கு அப்துல் ரஹ்மான் சாலையில் ஏற்பட்ட விபத்தில் 40 வயதான சி தெக்கோக் எனும் ஆடவர் உயிரிழந்தார். அதிகாலை 1 மணி அளவில் கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் சாலையின் தடுப்புச் சுவரை மோதியதில் அவர் உயிரிழந்திருக்கக்கூடும் என்று கோத்தகினபாலு மாவட்ட மீட்புப் படை ஆணையர் வெல்சன் ஜுவானிஸ் தெரிவித்தார். சுமார் 2 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு காரில் சிக்கியிருந்த அவரின் உடலை மீட்டதாகவும் அவருடன் பயணித்த நண்பர் தற்போது அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் பிரதமர் டதஸ்ரீ நஜீப் துன் ரசாக் மீதான அரசு மானியம் 6.6 பில்லியன் ரிங்கிட் ஊழல் தொடர்பான வழக்கு எதிர்வரும் ஜூலை 22ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. முன்னாள் பிரதமர் நஜீப் துன் ரசாக் மற்றும் அரசு முன்னாள் தலைமைச் செயலாளர் தான்ஸ்ரீ முகமது இர்வான் ஸ்ரீகார் அப்துல்லா இருவரும் 6.6 பில்லியன் ரிங்கிட் அரசு மானியத்தை பயன்படுத்தியதற்கான ஆவணங்களை சமர்ப்பிக்காமல் தாமதப்படுத்தியதாகவும் அவர்கள் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு 48 ஆவண அறிக்கைகளை அரசு தரப்பு வழங்காததாலும் வழக்கின் விசாரணையை ஒத்திவைப்பதாக நீதிபதி டாக்டர் முகமது ஜமீல் ஹுசைன் உத்தரவிட்டார். நஜீப் சம்பந்தப்பட்ட வழக்குகளை இனியும் தாமதப்படுத்த வேண்டாம் என்றும் விசாரணை விரைந்து மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று ஸ்ரீபடானாவில் சீன பிரதமர் லீ குயாங்கை போற்றும் வகையில் அதிகாரப்பூர்வ மதிய விருந்து அளித்தார். 3 நாள் அரசுமுறை பயணமாக இங்கு வந்துள்ள லீ இன்று மதியம் 12:38 மணியளவில் பிரதமரின் அதிகாரப்பூர்வ இல்லத்திற்கு வருகை தந்தார். சீன பிரதிநிதிகளை தவிர மதிய விருந்தில் துணை பிரதமர் டதஸ்ரீ டாக்டர் அமர் ஜாகிர் ஹமீடி, போக்குவரத்து அமைச்சர் அந்தோனி லோக், விவசாயம் மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை அமைச்சர் டதஸ்ரீ முகமது சாபு மற்றும் வீட்டு வசதி உள்ளாட்சித்துறை அமைச்சர் ngா கோர் மிங் ஆகியோரும் கலந்து கொண்டனர். மேலும் வெளியுறவுத்துறை அமைச்சர் டதஸ்ரீ முகமது ஹசான், உள்துறை அமைச்சர் டதஸ்ரீ சைஃபுடின் நசித்தியோன் இஸ்மாயில், அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் புத்தாக்கத்துறை அமைச்சர் சாங் லி ஹாங், உயர்கல்வித்துறை அமைச்சர் டதஸ்ரீ டாக்டர் ஜம்ரி அப்துல் காதிர் மற்றும் சுற்றுலா கலை கலாச்சார அமைச்சர் டதஸ்ரீ தியோங் கிங் சிங் ஆகியோரும் கலந்து கொண்டனர். வாடிக்கையாளர்களின் அதிகரிப்பை தொடர்ந்து கோலத்ரங்கானு சபாங் தீகாவில் மொத்த விற்பனை கடையில் 3 மணி நேரத்திற்குள் ABC கிரேடுகளைச் சேர்ந்த 75,000 முட்டைகள் விற்று தீர்ந்துள்ளன. காலை 7:30 மணிக்கு கடை திறக்கப்பட்டாலும் மக்கள் காலை 7 மணிக்கே வரிசையில் நிற்கத் தொடங்கியதாக ஒரு கணக்கெடுப்பில் தெரிய வந்துள்ளது. ஜூன் 24ஆம் தேதி முதல் ஜூலை 18ஆம் தேதி வரை கோலாலம்பூர் சென்ட்ரல் நிலையம் மற்றும் நாடாளுமன்றத்திற்கு இடையே ரேபிட் பஸ் சென்ட்ரியான் பிரிகாட் இலவச ஷட்டில் வேன் சேவைகளை வழங்குகிறது. நாடாளுமன்ற கட்டிடத்திற்கு செல்பவர்களின் வசதிக்காக T851 சேவை வழங்கப்படுகிறது. இந்த சேவையானது KL சென்ட்ரலில் உள்ள எக்ஸ்பிரஸ் ரயில் இணைப்பு புறப்பாடு மண்டபத்திலிருந்து பயணிகளை ஏற்றிச் செல்லும். மேலும் தமான் பொட்டானி பெடானா மல்டிலெவல் பார்க்கிங்கில் இருந்து நாடாளுமன்ற கட்டிடத்திற்கு 15 நிமிடத்தில் 5 கிலோமீட்டர் பயணம் செய்ய முடியும். நெங்கிரி சட்டமன்ற தொகுதி இன்று முதல் காலியாக இருப்பது உறுதி செய்யப்படுவதாக கிளந்தான் மாநில சட்டமன்ற தலைவர் டத்தோ முகமது அமர்னிக் அப்துல்லா தெரிவித்துள்ளார். ஜூன் 13ஆம் தேதி நெங்கிரி சட்டமன்ற உறுப்பினர் முகமது அசீசி அபு நாயிமிடமிருந்து மாநில அரசியலமைப்பின் 31A பிரிவு 3 கீழ் கிளந்தான் மாநில சட்டமன்றம் எழுத்துப்பூர்வ அறிவிப்பை பெற்ற பிறகு இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக அவர் கூறினார். நெங்கிரி சட்டமன்ற தொகுதியை காலியாக உள்ளதாக அறிவித்த கிளந்தான் மாநில சட்டமன்றத்தின் முடிவை தொடர்ந்து இடைத்தேர்தலை எதிர்கொள்ள பாஸ் கட்சி தயாராக உள்ளதாக அறிவித்துள்ளது. இடைத்தேர்தலுக்கு கட்சி நன்கு தயாராகிவிட்டதாகவும் அதன் தேர்தல் எந்திரங்கள் ஏற்கனவே தயார் நிலையில் இருப்பதாகவும் அதன் துணைத் தலைவர் டாக்டர் முகமது அமர்னிக் அப்துல்லா தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு சட்டமன்ற உறுப்பினர் பிரதமருக்கு வெளிப்படையாக ஆதரவு தெரிவித்த விவகாரத்தில் இருந்தே தங்களின் தேர்தல் எந்திரம் தயாராகிவிட்டதால் நெங்கிரி இடைத்தேர்தல் நடத்தினால் பாஸ் கட்சிக்கு பிரச்சனை இருக்காது என்று அவர் கூறினார். அசீசி அபு நாயிமின் நெங்கிரி மாநில இருக்கை காலியாக இருப்பதாக கிளந்தான் சட்டசபை சபாநாயகர் அறிவித்ததை பெர்சாத்து தலைவர் முகைதீன் யாசின் இன்று பாராட்டி பேசியுள்ளார். கட்சியின் அரசியலமைப்பு திருத்தம் பயனுள்ளது என்பதற்கு இது சான்றாகும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார்.
கட்சியின் அரசியல் அமைப்பு மாற்றம் ஒழுங்கானது மற்றும் சட்டத்தின் கோரிக்கைகளை நிறைவேற்றியுள்ளது என்பதை நிரூபித்துள்ளதாகவும் அவர் கூறினார். தமிழ் மலர் செயலி நம் சமுதாயத்தின் உரிமை குரலாய், உண்மையின் வாசமாய், மக்களுக்காக நாளும் மலர்கிறது தமிழ் மலர் நாளிதழ். சமரசம் இன்றி சத்தியத்தின் பாதையில் வெற்றி நடை போடும் தமிழ் மலரின் இன்னொரு புதிய அத்தியாயமாய் தமிழ் மலர் செயலி இப்போது அறிமுகமாகவிருக்கிறது உங்களுக்காக. மலேசியாவின் ஆகச் சிறந்த தமிழ் ஊடகமாய் உள்ளூர் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மலர்கிறது தமிழ் மலர் செயலி. விரைவில் எதிர்பாருங்கள். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.